இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி வச்சு மட்டுமே பண்ணுறது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எண்ணெய் விட்டு கடுகும் வெந்தயமும் பொரியட்டும். நல்லா நிறைய கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டை எடுத்து நான் உரித்து பூண்டை மட்டும் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்க. கடுகும் வெந்தயமும் போட்டு பொரிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டும் வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டி வச்ச பூண்டும் நார்மலாக முழு வெங்காயத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும்னு சொல்லிட்டு பெரட்டி விட்டேன். நான் வதங்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இதில் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணலை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக உங்களால் எவ்வளோ ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலும் சரி குழம்பும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வதங்கும், அதனால் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் அந்த பூண்டோட ஸ்மெல்லு உங்களுக்கு வீடே மணக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைக்காதவங்க ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் பரட்டின பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு முதல்ல இந்த மிளகாய் பொடி வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அது நம்ம ஊற்றிக்கலாம். மூடி போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா தான் அந்த மிளகாவோடைய அந்த நெடி வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நமக்கு போன பிறகு நீங்கள் அதில் புளி தண்ணி ஊற்றும் போது தான் குழம்பு இன்னமும் நமக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட குழம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வெல்லமும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு 1 வீக் கிட்ட கூட நீங்கள் வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியான ஒரு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்ட ஒரு குழம்பு நமக்கு ரெடி. இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா எண்ணெயோட லேயரு எப்படி இருந்ததுன்ட்டு வேறு லெவலில் இருந்தது குழம்பு டேஸ்ட்டும். இதே மாதிரி ட்ரை பண்ணாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்சுக்கு இந்த குழம்பும் கோஸ் பொரியலும் அப்பளம் தான் வச்சுருந்தேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. அவ்வளோ ஒரு ருசியான குழம்புப்பா நானாக செஞ்சேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோஸ் பொரியல் ரெசிபி நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள்.